வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 15 இன்னைக்கு ஃப்ரீ மணி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து வேர்ல்டு வைடில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறது வெறும் அமெரிக்காவில் மட்டும்தான். இதுக்கு காரணம் இருக்குது. 2008 குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லீமன் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அவங்க ஊரில் இருந்திருக்கு. இது அமெரிக்காலேயே பார்த்தீங்களா ஒரு 4வது பெரிய வங்கியாக பார்க்கப்படுது. அந்த வங்கியில் கிட்டத்தட்ட 25,000 பேர் உலகம் முழுக்க வேலை செஞ்சுன்னுங்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 158 வருஷமாக அந்த வங்கியும் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட வங்கி திடீர்னு ஒரு பெரிய லெவலில் திவாலை சந்திக்க அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது வந்து நின்றுச்சு. இதை பார்த்துட்டு இந்த மக்களில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதை பாருங்கள், நம்ம சேர்த்து வைக்கிற பணம்லாம் எப்போ எப்படி போகும்னே தெரியாது, அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம், அதை மற்றவங்களுக்கு கொடுப்போம், அதன் மூலமாக நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, அவங்க வாழ்க்கையை முன்னேறும்ல, இப்படி நம்ம சேர்த்து வச்சுருக்க பணம்லாம் நம்மளை கண்ணு முன்னாடியே போதே பாருங்கள் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் உள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வேறு ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, வாங்கினவங்க அவங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு பகுதியை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி ஷாப்பில் ஃப்ரீயாக அந்த காஃபியை கொடுக்குறது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பணமாக இல்லாததுனால அந்த பொருட்களை ஃப்ரீயாக கொடுத்து அதை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ஃப்ரீ மணி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுகிறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான். இது 1997 என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரகடனத்தை ஏற்றுனாங்க. அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பான் கி மூன் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கான சட்டத்திட்டங்கள், இதுக்கான விதிமுறைகள் இதெல்லாம் வந்து முன்வைக்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய உரிமைகளும் சுதந்திரமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இதனால் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாளில் ஒன்றா கூடி எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஜனநாயகமாக தான் இருக்குதா, இல்லை இன்னமும் சில தெருக்களில் போகும்போது உயர்ந்த ஜாதி இருக்கிறான், அதனால் அந்த தெருவில் செருப்பு போட்டு நடக்கணும், செருப்பை கையில் எடுத்து நடக்கிறாங்களா, இடுப்பில் துண்டை போட்டு நடக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இப்போ சில நாடுகளில் கண்ணுக்கு தெரியாமல் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா டேரெக்டாக இவங்க அதுக்குள்ளே பார்க்குறாங்க இல்லை கவனிக்கிறாங்கன்னா உடனே அதில் டீல் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி என்னான்றதை பேசக்கூடிய ஒரு நாளாக ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் டே க்ரை ஆஃப் டாலர்ஸ் இன் மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து டாலர்ஸ் இடல்கோ அப்படின்ற ஒரு பர்சனு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு ஃபாதரியராக இருந்தார். இவர் 1810 என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் பெல்லை வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் அப்போ புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் ஸ்பெயினை எதிர்த்து இவங்களுக்கான போராட்டங்கள்ன்றது நடந்துட்டு இருந்தது. இவருடைய அறிகுறி அதுதான் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த சுதந்திர போராட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முறையாக மெக்சிகோவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில். இப்படி அவர் பண்ண அந்த ஒரு செயல்முறை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திரத்துக்கான முதல் உத்வேகமாக முதல் போராட்டமாக அமைஞ்சுது. அதனால தான் அந்த டேவை சூஸ் பண்ணி இது வந்து அவருக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு நாளாக அவரை நினைவு கூடக்கூடிய ஒரு நாளாக க்ரை ஆஃப் டாலர்ஸ் இன் மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் சில்ஃபா ஃப்ரெஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டாடுறதுக்காக தாய்லாந்து டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவர் வந்து ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பர்சனு. ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புலாம் இருந்த அந்த சமயங்களில் இவர் என்ன ஆயிருக்காரு, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களில் பசங்களுக்கெல்லாம் வந்து போதிக்கிறதுக்காக அந்த சிற்பக்கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து நியமிக்கப்படுறாரு. அப்படி நியமிக்கப்பட்ட அந்த சுச்சுவேஷனை தான் இந்த ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புலாம் வருது. இவர் யாருன்றது விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா இவரை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த இடமா வந்து தாய்லாந்தை மாற்றுறாங்க. அப்படி அதே இடத்துல இருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாய்லாந்தினுடைய மிக முக்கியமான சிற்பியாக மாறுறாரு. அதுக்கு உதாரணம் சொல்லணும், 1976 உலகத்தினுடைய மிக உயரமான சிலையாக புத்தர் சிலையை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த புத்தர் சிலையை நிறுவன பர்சனும் இவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிற்பியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வருஷம் அவருடைய பர்த்டேவை சில்ஃபா ஃப்ரெஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் நாலேஜ் டேன்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் ஒரு டேங்க. சோவியத் யூனியன் இந்த சமயத்தில் செப்டம்பர் 1 செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டை மாற்றி இந்த 15ஆம் தேதி வச்சிட்டாங்க. எதுக்காக இந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்கூலுக்குலாம் இன்றைக்கி போவாங்களாம், முக்கியமான ஆட்கள்லாம் போயிட்டு அங்கே ஒழுங்காக தான் அந்த கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கா, அவங்களோட சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்குது, மாணவர்கள் எப்படி டெவலப் ஆகிறாங்க அப்படின்ற கான்செப்ட். வேறு ஒருத்தவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்களே தவிர்த்து சுயமாக சிந்திச்சு ஒரு இடத்த உருவாக்குற அளவுக்கான பர்சனாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த நாலேஜ் டெவலப்மெண்ட்டு அப்படின்ற கான்செப்ட்லாம் குழந்தைங்கள்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த எஜுகேஷன் கரெக்டாக இருக்குதா, இந்த மாதிரியான ஃபிலாசபி ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் உட்காந்து பேசி அவங்க நாட்டோட டெவலப்மெண்ட்டை பார்க்குறனால தான் நாலேஜ் டே.
நெக்ஸ்ட் க்ரீன் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து கனடாவை மையமாக கொண்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த க்ரீன் பீஸ்னுடைய அமைப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1969 டோன்ட் மேக் வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்திருக்கு. எதனால் இவங்க இதை உருவாக்குனாங்கன்னா, அமெரிக்கா அடிக்கடி அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் பூமிக்கு அடியில் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் சொல்ல, அதையும் ஓகேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஒரு அணு ஆயுத சோதனையை பண்ணாங்க. இதன் மூலமாக ஒரு பெரிய நிலநடுக்கம் உணரப்பட்டு கனடாவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுனாமியாலையும் அந்த நிலநடுக்கத்தாலையும் பாதிக்கப்படலான்ற அளவுக்கு சமூக ஆர்வலர்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது என்ன பண்ணிட்டாங்க, 1971 ஒரு பெரிய பேரணியாக போயிட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக போனாங்க. அப்போ அது தோல்வியில் தான் முடிஞ்சது. இருந்தாலுமே கூட அந்த ஒரு நிகழ்வுன்றது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக பார்க்கப்படுது. இதனால் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைசேஷன் பில்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 நாடுகளில் உலகத்தினுடைய பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பாக இவங்க இருக்கிறாங்க. இந்த அமைப்பு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகள்லையும் தலையிடுறாங்க. இப்போ மரபணுக்களை மாற்றி நிறைய மாற்றங்கள் இந்த பயிர்களில் கொண்டு வராங்களே, அதெல்லாம் தரமா இல்லையா அப்படின்ற கான்செப்ட், மனிதர்களுடைய செயல்பாட்டினால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும், இந்த இயற்கைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது தான் இந்த அமைப்பினுடைய செயல்பாடாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க அந்த பேரணிலாம் போன அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்து அந்த டேட்டை சூஸ் பண்ணி க்ரீன் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் டே சோஷியல் ஒர்க்கர்ஸ் டேன்னு சொல்லிட்டு மால்டோவாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1991 அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க. அதில் இந்த பாதுகாப்பு சட்டம் 47 என்ன சொல்கிறாங்கன்னா, ஊனமுற்றவங்களாக இருக்கிறவங்க, அகதி, செயலிழந்த குடும்பங்கள், அனாதையாக இருக்கக்கூடியவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தினுடைய பிரச்சனைகளில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேம்படுத்துறது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்களில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் அதுக்கு பெரிய சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி அது முழுமை அடையலைனாலும் அதுக்கான முயற்சிகள்ன்றது போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முயற்சியை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக சோஷியல் ஒர்க்கர்ஸ் டேன்னு சொல்லிட்டு அந்த சட்டங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடை மால்டோவாவில் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் டேவை இன்றைக்கி இந்தியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சார் மோவு குண்டா விஸ்வேஸ்வரையா அப்படின்ற ஒரு பர்சனை இவங்களுடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த டே உருவாக்கப்பட்டிருக்கு. எதனால் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஹைதராபாத்தினுடைய வெள்ளத்தடுப்பு நிகழ்வில் இவரும் வந்து பங்கு கொடுத்துருக்காரு. விசாகப்பட்டினத்தில் அந்த மண்ணரிப்பால் துறைமுகம் பாதிக்கப்படுறதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேலைகள்லையும் இவருடைய பங்கு இருந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே கிட்டத்தட்ட 8 பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இப்படி ஒரு இன்ஜினியர்ஸுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு பர்சன்னாலையும் 1903 கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃப்ளோ கேட்டை வந்து ரெடி பண்ணதில் அந்த காப்புரிமைகளில் இவருடைய பங்கும் இருந்திருக்கு. இப்படி முக்கியமான ஒரு பர்சனாகவும் அந்த இன்ஜினியர் துறையிலேயே ஒரு முன்னோடியாக இருக்கிறதுனால அவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி நீ இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை அண்டூரஸ், நிகர், கோவா, குவாத்தலாமா, சால்வடாரு, கோஸ்டோரிக்கோ இப்படி ஏகப்பட்ட நாடுகள் நீங்கள் செலிப்ரேஷன்றது போதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், 1821 ஸ்பெயின்லேருந்து இவங்க சுதந்திரம் அடைஞ்சது தான். அந்த சமயத்தில் இவங்களை ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமாக அந்த ஸ்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே கிளர்ச்சிகள் கிளம்ப எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து போராட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்பெயினால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓகே அவங்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு வந்த அந்த ஒரு நாள் தான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. விடியும் என்று விண்ணை நம்பு, நீ முடியும் என்று உன்னை நம்பு, இந்த மாதிரியான மோட்டிவேஷன் வரிகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் நமக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் அது நம்ம காதுக்குள்ளே போவோம், இல்லைனா அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் செட் ஆகும்போது தோணுது, எனக்கு செட் ஆகுதுப்பா, உன் வாழ்க்கை உன் விருப்பம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்கள் பாடியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.